இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல கானா வினோத் என்ட்ரி கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்றேன், இவருடைய என்ட்ரிக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சொல்லுங்க, இந்த தர்பீஸ் ஒரு பீஸ் உள்ள சுத்திக்கிட்டு இருக்குல்ல, ஓவரா பேசிக்கிட்டே இருக்குது. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு சரியான ஆள் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ அதனால அவர் என்ட்ரி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த அரோரா இப்படி ஒரு பச்சை நடிப்பு போடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. சத்தியமா சொல்றேன், ஏமா என்னமா இப்படி நடிக்கிற, இதுக்குதான் விக்கல்ஸ் கூட சேரக்கூடாதுன்றது அப்படியே தொத்துக்குதுங்க, வியாதி மாதிரி தொத்துது. இன்னமா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அழுகுறாங்க, நான் உன்னை வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்றேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழுகுறாங்க. ஏமா விஜய் சேதுபதி கேட்கும் போது, சார் எனக்கு அதெல்லாம் ஃபீலிங் இல்ல, பணம் போனது தான் எனக்கு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒத்துக்கிட்டால் தானே பண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் திவாகர் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல கானா வினோத் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. ஊத்திட்டு ஸோ சபரி தான் கரெக்டான டிசர்விங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் டீடைல்டாக பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை கானா வினோத் என்ட்ரிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சம்பவம் இருக்குல்ல, ஸோ அந்த சம்பவத்துக்கு பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்த்தலாமா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, முதல்ல கானா வினோத் என்ட்ரி கொடுக்குறாரு, இதெல்லாம் ஓகே, எப்படி இருந்தாலும் போனா எனக்கு வருவாருன்னு தெரியும். ஆனா அவர் வரதுக்கு இவ்வளவு ஹைப் இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகரை கானா வினோத் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாரு. நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாரு. அப்போ நானே சொல்லியிருந்தேன், சரி என்ன இருந்தாலும் கானா வினோத் இப்போ எதுக்கு அடிக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு செலிப்ரேஷன் மூல தான் நல்லா வந்திருக்காங்க. ஸோ இப்போ திவாகர் அடிக்க வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ இப்போதான் தெரியுது நம்ம பண்ணதெல்லாம் பெரிய தப்பு. ஆக்சுவலாக அந்த பீஸை அப்பயே போட்டு பொலன்னு பொழந்துருக்கணும் அவரு. அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த மாதிரி ஓகே எல்லாம் சொல்றாங்களே, அதாவது இப்போ திவ்யாவும் அந்த சமயத்தில் சொன்னாங்க இல்ல ஏன்னா திவாகரை விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாம் சொல்ல அந்த மனுஷன் சரி ஓகே விட்டுட்டாரு. ஆனா இப்பதான் சொல்லணும்னு தோணுது, ஐயோ நீ விடாதையா, அவனை இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் செய்ய முடியும் வச்சு செய்யா, ஏன்னா வெளியே போனா கூட அவன் திருந்த மாட்டாயா, வீட்டுக்குள்ளேயே அவனை பம்ப் அடிக்கணியா, அவனா வந்து என்ன கேட்டு திறந்து விட்டுருங்க வெளியே ஓடினோம் அப்படின்ற மாதிரி வினோத் இதை மட்டும் பண்ணி விட்டுறியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பயும் வினோத் மேல இருக்க காண்டு அந்த அளவுக்கு குறையலங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அது என்ன மேட்டர்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அரோரா வந்து பார்த்துடலாம். அதாவது தன்னோட எப்படி சொல்ல தேவைக்காக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணா மாறுவாங்க அப்படின்றத கரெக்டாக காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பணம் போனது தான் பெரிய கவலையே, ஓகேங்களா? அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நம்ம சொல்ல. பல இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, மணி போயிடுச்சு, 18 லட்சம் போயிடுச்சு, கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வினோத்தை பார்த்தோன்னு நான் வந்து உன்னை அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கதறாங்க. ஆனா வினோத் உண்மையில சொல்றேன், அந்த மனுஷன் கவுண்டரா போடுறேன்னு சொல்லிட்டு உண்மையை பேசிடுற அப்படி. அதாவது அழாத, நான் வந்து சுயரப்பு தான் எடுத்தேன், ஆனா நீ அலறத பார்க்கும்போது நீ அந்த 18 லட்சம் போயிடுச்சுன்னு அழுவுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு பாருங்க. எல்லாருக்குமே தெரியுது இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி, எல்லாம் ஆமான்னு கத்துறாங்க. அதுவும் எஃப்ஜேக்கெல்லாம் கிளீனா தெரியும். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா சபரி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தான், இந்த மாதிரி அரோராலாம் சரியான கேடி, அந்த பொண்ணு நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணிட்டே இருந்தது எடுக்கிறதுக்கு, ஃபைனலாக தான் அதுக்கு டிசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு உன் மைண்ட்ல இருக்கிறது என்னன்னு. இப்போ எதுக்கு இந்த பச்சை நடிப்பை போடுற? அரோரா செம்ம கிளவருங்க, அந்த பொண்ணுக்கு தெரியும் கானா வினோத்துக்கு இப்போ சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சது அப்பத்துலேருந்து, அதாவது நடுவில் கொஞ்ச நாள் கானா வினோத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரம் பேசிட்டு இருந்தது. அவருக்கு எப்போ சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பத்துலேருந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி சொம்பு தூக்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஏமா யாருமா நீனு, அதாவது இவங்களை பற்றி திவ்யாவை பற்றி விக்கல்ஸ் வந்து கழுவி ஊற்றுவான் நிறைய இடத்துல, ஓகேங்களா? ஸோ அப்போல்லாம் பக்கத்துலேயே தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும், ஒரு வார்த்தை கூட கேட்காது. விக்கல்ஸ் நீங்கள் பேசுறது இப்படி தப்பாக இருக்கு, எதனா ஒன்றா டேரெக்டாக திவ்யா கிட்ட போய் பேசலாமே, இந்த மாதிரி என் முன்னாடி உட்காந்து எனக்கு என் கூட நல்லா தானே பழகிட்டு இருக்கா, அப்படி பேசும்போது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டிருக்கணும். அது ஒரு கிளாரிஃபிகேஷனாக திவ்யா கிட்ட வந்து கேட்டிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கேட்காது, நல்லா எப்படி சொல்ல அமுக்குனி மாதிரி உட்காந்துக்கின்னு எல்லாத்தையும் விக்ரம் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சோடனே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பாவம், அவள் வந்து பியூர் சோல் இப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கானா வினோத் வந்து கானு குட்டி எனக்கு வந்து எடுத்துட்டு போனது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உனக்கு பணத்தை எடுத்துட்டு போனது தான் கஷ்டமா இருக்கு, நடிக்காத பச்சை நடிப்பை போட்டுட்டு இருக்க நீனு. எனக்கு அதை பார்த்தோன்னே இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே அதுதான் தோணுச்சு, எப்பா என்னையா விக்கல்ஸ் என்னதான் ட்ரைனிங் கொடுப்ப, அப்படி இப்படி நடிக்க வைக்கிறியா, பர்ஃபெக்டா நடிக்க வைக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சரி எதுக்கு விக்கல்ஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு, இதான் அரோராவோட இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தவங்க கூட நல்லாவே பேசும், அவங்களுக்கு அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களே போட்டு பம்ப் அடிச்சிரும். ஸோ அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்துக்கும். வீக் டேஸ் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கிட்ட போட்டு கொடுத்துரும். ஹரோரா சூப்பர்மா, கிளவர் மணியனே, சூப்பர்மா அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா பாராட்டி தள்ளுவாரு. அந்த பொண்ணு அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும், ஒருத்தரா நீக்கிக்கிட்டே வரும். ஓகே இவன் கூட பழகுவோம், பாயிண்ட் எடுப்போம், வீக்கெண்ட்ல போட்டு கொடுப்போம். அடுத்து இவன் கூட பழகுவோம், பாயிண்ட் எடுப்போம், வீக்கெண்ட்ல போட்டு கொடுப்போம். இதுதான் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க, ரொம்ப கிளியர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இவ்வளவு நாளா அதான் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங், அதை டேரக்டா டைட்டில் வின்னருக்கு வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா
அந்த பொண்ணுக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கு, அதனால இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம டீமும் வெளியே இருக்குது. ஏன்னா நான் அதான் சொல்றேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிஆர் டீம் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க அவங்களுக்கு இல்ல இவங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிஆர் டீமும் இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க வெளியே. அதாவது அவனுங்க கிட்ட கத்தி தான் இல்ல, இல்லைன்னா வெட்டி பானுங்க போல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து மாஞ்சி அடிச்சுக்கிறானுங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாத்துலயும். ஸோ அப்படிதான் ஒரு வார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு தெரிஞ்சிச்சு நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கு, ஏற்படுத்தியாச்சு. இப்போ என்ன மேட்டர்னா இப்போ மற்றவங்க சப்போர்ட்டை பிடுங்கணும், ஓகேவா? இப்போ என்ன மேட்டர்னா கானா வினோத்தோட ஃபேன் சப்போர்ட்டையும் நான் தனக்கு ஓட்டு போட வச்சுட்டா கிளியர் வின்னர் நம்ம தான் அப்படின்றது அரோராக்கு தெரியும். நான் கானா வினத்துக்கு நல்ல ஓட்டு இருந்தது. ஆப்வியஸாக இப்போ அந்த ஓட்டு எங்கே போகும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டை தனக்கான ஓட்டாக மாற்றிக்கிட்டா கிளியர் முடிஞ்சது, நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது பக்காவாக அந்த பொண்ணு யோசிச்சு ஒன்று நவுத்துது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ அழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதாவது விக்கல்ஸாவது ஃபீல் பண்ணா என் மேலே இப்படி குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, நான் ஏன் கானா வினத்துக்கு இப்படி பண்ண போகிறேன்? சீரியஸ்லி அன்றைக்கி அவன் ஃபீல் பண்ணால இந்த மாதிரி எப்படி சார் என்ன எப்படி இப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா இந்த பொண்ணு கவலையே போல அதை பற்றி. ஆமாம் அவனுங்க ஏதோ சொல்லிட்டு போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ என்னன்னா வந்து கதறின்னு கதறுது, கானுக்குட்டி உன்னை வந்து நான் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி. ஆனால் செருப்பாலாச்சமா ரிப்ளை கொடுத்தாரு. அதாவது நான் போயிட்டேன்னு அழுவுறியா இல்லை வந்து பணம் போயிடுச்சுன்னு அழுவுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. தரமான கேள்வி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல அரோரா பொறுத்த வரைக்கும் பியூரா அந்த பொண்ணுக்கான ஃபீலிங் என்னன்னா பணம் போயிடுச்சு அப்படின்ற ஃபீலிங் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபீலிங்கே ஒரு சமயம் செய்கை தான் இருக்குன்னு செய்கை தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த திவாகர் மேட்ரு. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல அதுக்குன்னு தனியாக வீடியோ போட நினச்சேன், இதிலே கவர் பண்ணிடுறேன். இப்போ கூட என்ன சொல்றது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கானா வினோத் திவ்யா இவங்களாம் டிசர்விங்கே இல்லை. முதல்ல கானா வினோத் மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ திவ்யாவுக்கு அவருக்கு முட்டினதால திவ்யாவும் கூட லிஸ்ட்டில் சேர்த்துட்டாரு. இவங்களாம் டிசர்விங்கே இல்லை, இவங்க கிட்ட ஒரு பொறுமையே இல்லை. ஸோ இவங்களாம் வந்து டைட்டில் அடிக்க தகுதி இல்லை. இப்போ டைட்டில் அடிக்க தகுதியான யார் தெரியுமா? மிச்சர் சபரி மட்டும்தான், வெங்காய சபரி மட்டும்தான். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது பொறுமை இருக்கு, ஒரு நிதானம் இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டாக யோசிப்பான். எதுக்கு உனக்கு சொம்படிப்பான் அதானே? நீ பண்ற தப்ப செவிலியா இருந்து தப்புன்னு சொல்ல முடியல அவனால, அந்த துப்பு இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பு கட்ட வெண்ணை வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்டர்னா இவன் பண்றதுல தேவையில்லாம நம்ம இது சபரியை தூக்கி போட்டு உதைக்க வேண்டியது வந்துடும் போல. சபரிக்கு இது பேக் ஃபயர் தான் இவன் பண்றதெல்லாம். என்னன்னா இவன் பண்றது எந்த வகையில் எப்படி சொல்றது, அவனுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க பேசிட்டா தூக்கி போட்டு நசுக்கு நசிக்கிறாங்க. ஸோ காலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கானாவினத்தை கழுவி ஊத்திட்டு இருந்தான். ஆனால் தலைவன் உள்ள வந்தோன்னே இல்லை அருணாக்குடி வந்துச்சான்னு சொல்லிட்டு கவுண்டர் ஒன்று போட்டாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. தலைவா உங்ககிட்ட செய்கை நிறைய எதிர்பார்க்குறேன் தலைவா, விட்டுறாத. அவன் இன்னும் ஒரு 2 நாள் இருப்பானா, இந்த 2 நாளும் கதற விட்டுரு தலைவா. ஏன்னா அவரு நினைச்சிட்டு இருக்காருங்க நமக்கு தான் ஓட்டிங் இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த மேட்டரி ஒன்று சொன்னாரு. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மேட்டர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஓட்டிங் மேட்டர் வரும்போது கூட எனக்கும் தான் ஓட்டு இருந்தது, என்னென்ன ஓட்டின் மூலியமாக எடுத்தாங்க அப்படின்னு நம்ம திவாகர் பேசுறாரு. அப்போ விஜய் சேதுபதி சொல்ல வேண்டியது என்ன, விளக்கண்ண என்ன ஓட்டில் எடுக்கலையே, நான் வந்து பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு தானே என்ன எடுத்தாங்க. அதாவது உண்மையிலே அவங்க லிட்டரலாக அந்த மாதிரி நடந்துக்கிட்டது மக்களுக்கு பிடிக்கல, அந்த சமயத்தில் கொந்தளிச்சாங்க. ஸோ அதனால இவங்க இதுக்கு மேலே சேனலை வச்சு கூட சொல்லிட்டு வெளியே தூக்கி அடிச்சாங்க. இதுதான் இப்போ நடந்தது. அது திவாகருக்கும் தெரியும். அவர் ஒன்னே சொல்றாரு, என்ன ஓட்டை வச்சுல வெளியே எடுக்கல, என்னை எடுத்ததுக்கு வேற காரணங்கள், அந்த வேற காரணம் என்ன சொல்ல கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இப்போ வந்து அவங்க சொல்றாங்க திவாகர் எப்படி நினைச்சிருக்காங்கன்னா இப்போ நான் இருந்தேன்னா நான் தான் டைட்டில் வின்னர். ஓட்டின் அடிப்படையில் பார்த்தா மக்கள் எப்படிடா இருந்தாலும் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கான். இவன் உண்மையிலே சொல்றேன் ஒரு மாதிரி சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த ஆளு. ஸோ இவருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கானா வினோத் நீங்க தான் ஐயா. இதுக்கப்புறம் நாங்கள் குறுக்க வரவே மாட்டோம். நீங்க என்ன வேணா அடிங்க, எப்படி வேணா தூக்கி போட்டு அடிங்க, அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அடுத்த 2 நாள் எவ்வளோ சம்பவம் பண்ண முடியுமோ பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆல்ரெடி நீங்க வின்னரு. ஸோ அப்படின்னும் போது பணத்தை எடுத்துட்டீங்க, ஸோ சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன போகிற இருக்கிற 2 நாள் சம்பவம் செதுக்கு சம்பவம் செதுக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் இந்த கானா வினோத் உள்ள வந்ததுக்கப்புறம் அழுது, ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போட்ட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி தோணுது? இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லை உண்மையிலே அரோரா ஜெனியூனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி 2 நாள் கழிச்சு அழுது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.